உன் லைஃப்பில் ஒரு 100 புக்காவது படிச்சிரு, நீ 1000 புக்கு படிக்க வேணாம். ஒரு புத்தகம் படிக்கிற எனக்கும் அவருக்கும் தெரியும், அப்படி உலகத்தில் மாமனிதன்லாம் யாரும் இருக்க முடியாது, எல்லாருமே மனிதர்கள் தான். அது புத்தகம் படிச்சுட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 5 வருஷம் நீங்கள் புத்தகம் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு சோகமே பக்கத்தில் வராது, விதியே உங்களை தொட முடியாது. புத்தகம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஒரு பெரிய சூட்சுமம், வாழ்க்கையின் ஒரு பெரிய சூட்சுமம். எல்லோரும் புத்தகம் படிக்கணும்னு நான் கேட்குறேன். ஆக்சுவலி ஒரு இளைஞன் மேன் சர்ச் ஃபார் மீனிங்கும் அவன் வந்து சித்தார்த்தாவும் படிச்சுட்டாங்க, இலக்கியவாதி ஆகிடும். அது பெருசாக ஒரு 200 புத்தகம்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, 2 புத்தகம். ஆனால் மேன் சர்ச் ஃபார் மீனிங் ரொம்ப கஷ்டமான புத்தகம். அதுக்கு வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்டு, கொஞ்சம் அந்த ஆஸ்விச் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். பட் சித்தார்த்தா யார் வேணால் படிக்கலாம். சித்தார்த்தா வந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தேடி போகிறாரு. ஹெர்மான் எழுதுன மிக முக்கியமான, அதாவது சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தின் மிக மிக பெஸ்ட்டு 10 இலக்கிய புத்தகங்கள் எடுத்துன்னா அதில் வந்து முதல் 5ல் வந்து சித்தார்த்தா வந்ததுன்னு சொல்கிறாங்க ஹெர்மான் ஹெசே. அது எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம். அதுவும் இந்தியாவை பற்றி எழுதின புத்தகம், அதுவும் புத்தரை பற்றி எழுதின புத்தகம். ஸோ அந்த நான் யார், இந்த உலகத்துக்கு எதுக்காக நான் வந்தேன், நான் இறந்தா பிறகு என்ன போகிறேன் அப்படின்ற கேள்வி தான், காதல்னா என்ன, காமம்னா என்ன அப்படின்ற கேட்குறது தான் வந்து அந்த சித்தார்த்த புத்தகம் தான்.